அவர் போனாராம். போனதும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற கான்வர்சேஷன், பேசுற என்ன உரையாடுறாங்கிறத கவனிச்சுட்டு அவர் முடிவு பண்ணிட்டாராம், இந்த சபைக்கு நம்ம போக தேவையில்லை, ஏன்னா அவங்க பேசுனதெல்லாம் அபிசுவாசம், அதனால போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். அந்த மாதிரி மக்கள் தங்கள் மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் அவங்களால வெளிக்கொண்டு வர முடியும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதனால நம்ம மனசுல எப்பவுமே நம்ம வந்து எபேசியன் 6:45 நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கப்படி எபேசியன்ஸ் 5:26 அதுல போட்டிருக்கப்படி நம்ம வந்து ரோமன்ஸ் 12:2 எபேசியன்ஸ் 5:26 போட்டிருக்கப்படி நம்ம மனதை வந்து மறுரூபமாக்கிட்டு வார்த்தையை போல சிந்திக்க நம்ம கத்துக்கணும். வார்த்தை உங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கு, வார்த்தை உங்க இருதயத்தை கழிவு இருக்கு, உங்க மனசை மறுரூபமாக்கி இருக்கு. அதனால நீங்க வந்து தேவனை போல சிந்திக்கிறீங்க. நீங்க பைபிளை படிக்க படிக்க ஆண்டவர் சமூகத்துல டைம் செலவிட நீங்க வந்து அவரை மாதிரியே மாறிடுவீங்க. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்களேன். இப்போ வந்து நீங்க ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆள்கிட்ட பழகுறீங்க, உங்க ஃப்ரெண்டோ உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ கூட பழகுறீங்க. பழகிட்டே இருந்தீங்கன்னாக்க அவங்க என்ன வார்த்தைகளை சொல்றாங்களோ அந்த வார்த்தைகள் உங்களையும் அறியாம நேர்களே நீங்க உபயோகிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன உதாரணம் வந்து பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, யா யா அப்படிம்பாரு. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் யா யா அப்படிம்பேன். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரியாமே கடைபிடிப்போம். அந்த மாதிரி நம்ம ஆண்டவரோட சமூகத்துல டைம் செலவிட ஆண்டவரை மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் வந்து நம்மளை வந்து இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பார்த்து நம்ம எல்லாம் ஒரு வெற்றி வீரராக பார்க்கிறாரு. போட்டிருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஜான்ல, who is he that overcomes the world? He who believes that Jesus Christ is the son of the living God. அவங்க தான் வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க. யாரு? இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயம் கொள்கிறார்கள் போட்டிருக்கோம். நீங்க ஜெயம் கொண்டவராக நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. எப்ப? ஆண்டவர் கூட டைம் செலவிட அந்த ஜெயம் உங்களுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்களேன், இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர்கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவரோட அன்பு உங்களுக்கு ஊற்றப்படப்பட உங்கள் இருதயம் வந்து ஆண்டவரின் அன்புனால நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பி இருக்கும் பொழுது நீங்க வந்து மத்தவங்க கிட்ட அன்பா இருக்க பார்ப்பீங்க. அதான் போட்டிருக்கு பாத்தீங்களா, God sheds abroad his love through the Holy Spirit. கொரிந்தியன்ஸ் படிச்சிருக்கேன் நான். திருப்பி இந்த வசனத்துக்கு வருவோம். நம்ம வாயிலிருந்து புறப்படுறது வந்து இருதயத்துல இருந்து புறப்பட்டு வரும். அதுதான் நம்ம வந்து தீட்டுப்படுத்தும். இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க இதுல என்ன வருது? பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், அடுத்த வசனத்தை போட்டுருக்கு பார்த்தீங்களா, கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சி, தூஷணம், இதெல்லாம் தான் வந்து மனசுக்குள்ள இருந்தா அதான் வெளியில வரும். அந்த மாதிரி வெளில வரதான் மக்களை தீட்டுப்படுத்தி அவங்க ஆராதனை பண்ண முடியாதபடி டிஸ்குவாலிஃபை பண்ணும். ஆனா கைகளாம் சாப்பிடுறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. பாத்தீங்கன்னாக்க யூத மக்கள் நிறைய சடங்காச்சரம் வச்சிருந்தாங்க. 10 கட்டளைகள் போக கிட்டத்தட்ட 647 பாரம்பரிய சடங்குகள் இருக்கான், பாரம்பரிய கோட்பாடுகள் இருக்கான். அந்த கோட்பாடுகளை வந்து அவங்க வந்து கடைபிடிப்பாங்களாம். மத்திய 15 பாத்தீங்கன்னாக்க இந்த முன்னாடி இருக்க வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து தந்தை தாய நன்றாக கவனிச்சுக்க. வசனம் 15:4 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து அப்படின்னு போட்டிருக்கோங்களா. இப்போ என்னன்னாக்க இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அந்த கிரீக் என்ன போட்டிருக்கோன்னா கோர்பான்னு போட்டிருக்கோம். இப்போ அப்பா அம்மாவுக்கு நீங்க வந்து ஃபினான்ஷியலா உதவி பண்ணணும், அவங்கள பார்த்துக்கணும், அதான் கரெக்ட், பைபிள் தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த பரிசேயர்கள் என்ன டீச் பண்ணாங்கன்னா, பாரிசேஸ் அண்ட் சாடிசேஸ் என்ன அந்த பிரீஸ்ட், ஜூஸ் பிரீஸ்ட் என்ன டீச், ஆசாரியர்கள் என்ன டீச் பண்ணுவாங்கன்னாக்க, இந்த மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட போய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் வந்து கோயிலுக்கு ஆலயத்துக்கு காணிக்கையா சேர்த்துன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்க நீங்க அவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமை கிடையாது, தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்பதானே இந்த ஆசாரியர்களுக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி யாராவது உதவி கேட்டாக்க பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு மாடு இருக்கு, சரி எனக்கு கொஞ்சம் சாமான்லாம் மூவ் பண்ண அந்த மாடு வேணும்னு யாராவது கேட்குறாங்க அந்த காலத்துல வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாடு வந்து நான் ஆலயத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாக்க நீங்க அவனுக்கு கூட உதவி பண்ண தேவையில்லை. எதை கேட்டாலும் யாராவது உதவி கேட்டாக்க அந்த உதவி என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆலயத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னா போதும், விட்டுருவாங்க. அந்த மாதிரி
பலவிதமான சடங்குகளை, பலவிதமான சம்பிரதாயங்களை அந்த பரிசேயர்கள், ஜூவிஷ் பீப்புள், அந்த பிரீஸ்ட்லாம் வந்து டீச் பண்ணாங்க. டீச் பண்ணி அதை கடைபிடிச்சாங்க. அதை கடைபிடிக்க என்னாச்சுனாக்க அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் சுயநலத்தால நிரப்பப்பட்டிருந்தது. எனக்கு என்ன கிடைக்கும் இதுல, எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சிந்திக்க ஆரம்பிக்கிறதுனால அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்காம, ஆண்டவருடைய வார்த்தையை அன்பினால கடைபிடிக்காம, மற்றவர்களை நேசிக்காம, அவங்க வந்து இந்த பொல்லாத சிந்தனைகள், யாரை எப்படி ஏமாத்துறது, இந்த மாதிரி மத்தேயு 15:16 போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க சிந்திக்க சிந்திக்க அவங்க வந்து அதனால தீட்டுப்பட்டு போனாங்க. நீங்க கை கழுவுறதுனாலயோ கை கழுவாம இருக்கிறதுனால தீட்டுப்பட்டுறது இல்லை. பாருங்களேன், நம்ம கூட இப்போ வந்து ஹிந்துவிசத்துலாம் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம கிறிஸ்டியன்ல கிடையவே கிடையாது. நீங்க வந்து சில சொல்லுவாங்க இந்த மாதிரி போர்க் சாப்பிடக்கூடாது, பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இல்லமாங்க. அப்படியும் கிடையாது. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்க, நீங்க எதை வேணா சாப்பிடலாம், அது உங்களை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ள போறது உங்களை தீட்டுப்படுத்தவே படுத்தாது. வாயிலிருந்து என்ன வருது பாத்தீங்களா, அதான் தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து என்ன வரும், நீங்க இருதயத்துல எதை ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ, இருதயத்துல என்ன வச்சிருக்கீங்களோ அதுதான் வாய் வழியா வெளியில வரும். இருதயத்துல நல்ல விஷயங்கள் வச்சிருந்தீங்கன்னாக்க, நல்ல பொக்கிஷங்கள் வச்சிருந்தீங்கன்னாக்க நல்ல விஷயங்கள்லாம் வெளில வரும். லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 5:22 போட்டிருக்கு பார்த்தீங்களா, கலாத்தியர் 5:22. அந்த மாதிரி அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, அதெல்லாம் வந்து உங்க வாய் வழியா வரும். எப்ப, அதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள இருதயத்துல வச்சிருந்தாக்க. அதனால நம்ம இருதயத்துல என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமே தவிர என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சரி, இப்ப கேள்வி வருது, எப்படி இருதயத்தை நம்ம மாத்திக்கிறது, எப்படி நம்மளால மாற முடியும்? நாம் மாற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வசனத்தை, திருவசனத்தை நம்ம வாஞ்சியோட படிக்கணும். படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கும் வெளிப்பாட்டு ஞானத்தின்படி நடக்க ஆரம்பிக்க வேண்டும். நடக்க முயற்சியாக செய்ய வேண்டும். அப்பதான் வந்து ஆண்டவர் உங்க கூட வர முடியும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னாக்க ஆண்டவர் மற்ற 1000 அடி எடுத்து வைப்பார் உங்களோட சேர்ந்து. ஏன்னா அவர் வந்து உங்களை விட்டு, அன்பாத நேயர்களே, விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்க கூடவே இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நாவே வெளியில இருந்தாப்புல, வெளியில இருந்து உள்ள வந்துச்சு, வெளியில தான் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இப்ப அப்போஸ்தலர் 10:38 பாத்தீங்கன்னாக்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் வாஸ் ஆன் ஜீசஸ்னு போட்டிருக்கும், இன் ஜீசஸ்னு போட்டிருக்காது. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் அஸ். நாமே பரிசுத்த ஆவியின் ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 போட்டிருக்கோம் ஒரு வசனம். நீங்களே பரிசுத்த ஆவியின் ஆலயமாகும்னு போட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் வந்து நம்மை வழிநடத்துவாரு. அதனால நாம் மாற வேண்டும் என்றால், நம்ம மாறணும்னு வாஞ்சிக்கணும். முதல்ல அதுக்காக ஜெபம் செய்யணும். ஜெபம் செஞ்சுட்டு நம்ம வந்து வார்த்தையை படிக்கணும். வார்த்தையை படிக்க படிக்க நமக்கு வந்து நம்முடைய மனம் மாற ஆரம்பிக்கும். மனம் ஆரம்பிக்க நம்ம இருதயம், சிந்தனைகள்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்ம மனசு மாற நம்ம ஆண்டவர் மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரின் வசனங்கள் இருக்கும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யாம இருக்கணும், ஆண்டவர் வழியில் நடக்கணும், மத்தேயு 15:14 போட்டிருக்குதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்க எப்படி பண்ண முடியும்? நம்முடைய சொந்த பலத்தால பண்ண முடியாது. பவுல் சொல்றாருல, நான் எபிரேயனுக்கு எபிரேயன், ஐ எம் ஹீப்ரூ ஆஃப் ஹீப்ரூஸ். அப்படின்னா என்ன? எங்க அம்மா எபிரேயன், எங்க அப்பா எபிரேயன், அப்பாவுக்கு அப்பா எபிரேயன், அம்மாவுக்கு அப்பா எபிரேயன், நான் எபிரேனாக எபிரேயன், ஆனாலும் நான் என்னுடைய மாமசத்தை நான் நம்புவதில்லைன்னு போட்டிருக்காரு. ஐ புட் நோ கான்ஃபிடன்ஸ் இன் மை ஃபிளஷ், ஐ எம் ஹீப்ரூ ஆஃப் ஹீப்ரூஸ். My ancestors are Hebrews, both from mother side and father side. Yet I do not put confidence in my flesh. என்னுடைய மாமசத்துல நான் நம்பிக்கை வைக்கலங்கிறாரு. அப்ப நம்ம எப்படி நம்ம மாமசத்துல நம்பிக்கை வைக்க முடியும்? நம்ம மாமசத்தை நம்பவே கூடாது. நம்ம வந்து வார்த்தையை தான் நம்பணும். வார்த்தையை ஒளிச்சு வைக்கணும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இப்படி ஒழிச்சு வச்சோம்னாக்க நம்ம வந்து ஆண்டவர் காட்டும் பாதையில் நடக்க முடியும். வசனம் நம்மை வழி நடத்தும். இப்ப நான் பார்த்திருக்கேன், கொஞ்சம் பேர் வந்து வார்த்தையை நிறைய மெமரைஸ் பண்ணுவாங்க. என்ன, பை ஹார்ட் பண்ணி மனசுக்குள்ள
நல்ல மைண்ட்ல இருக்கும். வசனத்தை ஆரம்பிச்சாக்க முடிச்சிருவாங்க. அது ரொம்ப நல்லது. ஆனாக்க அதே வசனத்தை தியானம் பண்ணி வசனத்தை மண்டையிலேருந்து இருதயத்துக்குள்ள இறக்கணும். தியானம் பண்ணி பண்ணி இறக்கணும். அப்படி தியானம் பண்ணி பண்ணி இறக்கும் பொழுது அந்த உங்க உங்க இருதயத்துக்குள்ள இறங்கின வசனம், உங்க ஸ்பிரிட்ல இருக்க வசனம் தான் உங்களுடைய வசனம். அதான் உங்களுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது தியானம் பண்ணி மனசுல வச்சுட்டு அது சமயம் வரும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. உங்க வாசனத்தை நீங்க அந்த வாயிலன்னு சொன்னீங்கன்னாக்க அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வந்து அப்போசிஷன் எதிரிகளை அடித்து போடும். அதனால வசனத்தை தியானம் பண்ணி நம்முடைய மனதை கழுவி மனதை மறுரூபமாக்கி வசனத்தை ஒழிச்சு வச்சாக்க நம்ம வந்து இருதயத்துல நல்லவைகளை நல்ல பொக்கிஷங்களை ஒழிச்சு வச்சிருக்கோம். நல்ல பொக்கிஷங்கள வசனம் தான் நல்ல பொக்கிஷம். நமக்கு என்ன கிடைச்சாலும் வசனத்து மூலமா தான் கிடைக்கணும். இப்ப பிலிப்பியர் 4:9 போட்டிருக்கு பாத்தீங்களா? மை காட் வில் சப்ளை ஆல் ஆஃப் யுவர் நீட் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி பை கிரைஸ்ட் ஜீசஸ் போட்டிருக்கோம் தமிழ். இங்கிலீஷ்ல தமிழ்ல என்னுடைய தேவன் அதை பார்த்துட்டு படிப்போம். பிலிப்பியன்ஸ் 4:19 நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் அப்படின்னா உங்கள் தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. இதுக்கு முக்கியமான அர்த்தம் என்னன்னாக்க, என் தேவன் மை காட், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவரோட பேங்க் அக்கவுண்ட், அவரோட ரிசோர்சஸ், அவரோட ஐஸ்வர்யத்தின்படி நம்மளுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுகிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைச்சாலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா தான் கிடைக்கணும். ஆனா வார்த்தை தான் கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்து, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனா இருந்தது. அதனால நமக்கு என்ன கிடைச்சாலும் இந்த வசனத்தின்படி பார்த்தாக்க வார்த்தையில இருந்துதான் கிடைக்கணும். அதனால வார்த்தையை நம்ம ஒழிச்சு வைக்க வைக்க நம்மளுடைய சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். அதனால வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். தியானிச்சு வார்த்தையை வந்து நம்முடைய மனசுக்குள்ள இருதயத்துல ஒழிச்சு வைக்கும் பொழுது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நமக்கு வந்து அந்த சடங்குகள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும், கிறிஸ்துவின் வசனத்தை பற்றி அதன்படி நடந்தா போதும். கிறிஸ்துவின் வசனத்தை படி நடந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையே மாறிடும். இப்ப அதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை சொல்றேன். என்ன கதைனாக்க, இந்த சடங்குகளை பத்தி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சடங்கு சம்பிரதாயங்களை பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. மற்றவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. அதை வலியுறுத்துற மாதிரி கதை சொல்றேன். என்ன கதைனாக்க, அமெரிக்கால வந்து தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு விடுமுறை வரும். அப்ப நிறைய ஷாப்பிங்லாம் நடக்கும், சேல்லாம் நடக்கும். ஒரு புதுமண தம்பதி முதல்ல தேங்க்ஸ் கிவிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங், தலை தீபாவளி, தலை பொங்கல் மாதிரி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங் போது அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போறாங்க. தம்பதியர் போறாங்க. போய் இங்க வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு என்ன பண்ணுவாங்கனாக்க, வான்கோழி, டர்க்கின் சிக்கன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனாக்க இந்த வான்கோழியை கொண்டு வந்து அதை கட் பண்ணி கரெக்டா அவன்ல வச்சு நல்லா பேக் பண்ணி குக் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து தம்பதியர் வந்து அவங்க குடும்பத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி வான்கோழியை வாங்கிட்டு வராங்க. உடனே ஒய்ஃப் வந்து வான்கோழியை வந்து குக் பண்ண போறாங்க. எடுத்து டேபிள் வைக்கிறாங்க. வான்கோழியின் தலைப்பக்கமும் கால் பக்கமும் கட் பண்றாங்க. ஒரு இன்ச்சு கட் பண்ணி தூக்கி எறிகிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு கோபம் கூட. என்னம்மா இது, இவ்வளவு நல்ல மீட்டு, நல்ல வான்கோழியை கட் பண்ணி தூக்கி எறிகிற, அது யூஸ்ஃபுல் ஆச்சு, எதுக்கு தூக்கி எறிகிற அப்படின்னு கேட்கிறாரு ஒய்ஃப்டாக்க. ஒய்ஃப் சொல்றாப்புல, எங்க அம்மா எப்பவும் இப்படிதான் பண்ணுவாங்க, அதை பார்த்தா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, உங்க அம்மாவை கூப்பிட்டு நம்ம கேட்போம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா சொன்னாங்க, ஆமா நல்ல கேள்வி அது, நான் ஏன் இப்படி பண்ணேன்னா எங்க அம்மா எப்ப அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, சரி உங்க அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. உடனே பாட்டியை கூப்பிட்டாங்க. பாட்டியை கேட்டாங்க, பாட்டி ஏன் இப்படி கட் பண்ணி போடுறீங்க? பாட்டிக்கு வயசு கிட்டத்தட்ட 60-70 ஆச்சு. அந்த பாட்டி சொன்னாங்களா, என்னோட அம்மா முப்பாட்டி அவங்க அப்படிதான் பண்ணாங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னாங்களாம். உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டாங்களாம். அந்த அம்மாவுக்கு வயசு 90-95 என்னமோ. அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, ஏம்மா நீங்க தலைப்பக்கமும் கால் பக்கமும் நல்ல 1 இன்ச்சு கறியை வெட்டி எறியறீங்க தேங்க்ஸ் கிவிங் போது? அதை பார்த்துருக்காங்க, பாட்டி பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளை இருக்கும்போது, ஏன் இப்படி பண்றீங்க?
அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்களா? அன்பார்ந்த நேயர்களே, என்ன சொன்னாங்கன்னாக்க, நான் சமைக்கும் சட்டி சின்ன சட்டி, அதுக்காக கட் பண்ணேன் அப்படின்னாங்களாம். புரியுதா உங்களுக்கு? அந்த பாட்டியோட அம்மாவுக்கு வந்து அந்த குக் பண்ணக்கூடிய சட்டி சின்ன சட்டி, அதனால கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்காம எல்லாரும் கட் பண்ணி அத்தனை வருஷமா வான்கோழி கறியை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம எந்த சடங்கு சம்பிரதாயம்னாலும் வார்த்தையில இருக்கா, ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். கொஞ்சம் பேர் இப்ப யூதர்கள் மாதிரி சாபத்தெல்லாம் பண்றாங்க. சாபத் லார்ட்ஸ் டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட செலவழிக்கிறது நல்லது. ஆனாக்க நம்ம வந்து யூதர்கள் மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்காரு, கொலோஷியன்ஸ்ல செயின்ட் பால் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால நம்ம வார்த்தையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையை ஒழிச்சு வைக்கணும். அப்பதான் நம்ம தீட்டுப்படாமல் இருக்க முடியும், நம்ம வந்து பரிசுத்த ஆலயமாக இருக்க முடியும். எனக்கு அந்த காலத்துல யூதர்கள் தீட்டுப்படாம போய் ஆண்டவரை ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறேன்னாங்க. இந்த காலத்துல புதிய ஏற்பாடு காலத்துல நம்ம தான் ஆலயம், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. பாருங்களேன் எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒரு சின்ன ஜெபத்தோட முடிப்போம். ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, எங்களுக்கு நாங்கள் வார்த்தையை இருதயத்தில் பொக்கிஷமாக ஒழித்து வைக்க எங்களுக்கு கிருபை செய்யும். வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பு கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும், வார்த்தையிலே வழிநடத்தும், உம்மை கிட்டி சேர உதவி செய்யும், உம்முடைய கிருபையால் நிரப்பி அவருடைய தேவைகளை சந்தியும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பாஸ்டர், கேள்வி உண்டு. சொல்லுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான், இருதயத்தில் இருக்கிறதுனால் அவன் வாய் பேசும். அதே நேரத்துல ரோமர் அதிகாரம் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சங்கீதம் 119:11 இயேசு வார்த்தையை தியானிக்கன்னு சொன்னீங்க. இந்த 3 கன்ஃபியூஷன் இருக்கு பாஸ்டர். இதை பற்றி என்ன விளக்கம்? என்ன சொல்லுங்க, கேள்வி எனக்கு சரியா புரியல, திருப்பி சொல்றீங்களா? 3 வசனம் புரியுது, என்ன கேள்வி இதுல? லூக்கா 6:45. ஆமா, ரோமர் 5:5. ரோமர் 5:5, சங்கீதம் 119:12. ஆமா. அப்ப அது 3லயும் வித்தியாசமான கருத்துக்கள் வருது. இல்லையே, பாருங்களேன், ரோமர் 5:5 போட்டிருக்கு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அப்படின்னா இங்க விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டுருச்சு, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. ஆனாலும் ரோமர் 12:2 போட்டிருக்கப்படி நம்ம மறுரூபமாகி ஆண்டவர் போல மாறணும்னாக்க அந்த ஊற்றப்பட்ட அன்பில் நிலைத்திருக்கணும் அப்படின்னாக்க நம்ம வசனத்தை படிச்சாதான் பண்ண முடியும். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவ அன்பு ஊற்றப்பட்டுருச்சு, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரு. ஆண்டவர் நம்ம நேசிப்பதனால நம்ம முன்குறித்து இருக்கிறாரு. ஃபோர் நாலேஜ் சொல்றாங்களே, முன்குறித்து நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணிருக்காரு, அபிஷேகத்தை உள்ள கொடுத்திருக்காரு. ஆண்டவர் உள்ள இருக்கிறாரு, ஆண்டவருடைய அன்பு நமக்கு தெரியுது. அந்த அன்பினால ஏவப்பட்டு தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனாக்கா அந்த அன்புல வளர்ந்து நம்ம மறுரூபம் ஆகணும், ஆண்டவர் அழைப்பை நிறைவேற்றணும், ஆண்டவர் மாதிரி நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றாக்க நம்ம வசனத்தை படிச்சு அந்த ஊற்றப்பட்ட அன்பை நம்ம பயன்படுத்திக்கணும். பாருங்களேன், நம்ம எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. பாருங்க, ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறாரு, ரட்சிக்கப்பட்டு அவர் மாறாம, பைபிள் படிக்காம, ஆலயத்துக்கு போகாம, மனசை மாத்தாம பழைய வாழ்க்கையில இருந்தாக்க அவர் ரட்சிப்பு இழந்து போவார். அதனால அன்பு ஊற்றப்பட்டிருந்தாலும் நம்ம வார்த்தையை தியானிச்சு அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பொக்கிஷம்னா என்ன? ஆண்டவரோட வார்த்தை தான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க அந்த அன்பை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு இது ஒன்று சொல்றேன் உங்களை. ஐயா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க காலைல எழுந்திருக்கீங்க, நல்ல ஜெபம் பண்ணி பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணி பைபிள் படிச்சுட்டு போனீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாரையும் அன்போட அவங்க நடத்தின போல தோணும். எனக்கு தோணி இருக்கு.
நான் வந்து நல்ல ஆவியில இருந்து நல்லா படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு போனாக்க எல்லார்கிட்டையும் அன்னைக்கு ரொம்ப அன்பா இருக்க தோணும், எல்லாருக்கும் எதாவது கொடுக்க தோணும் அன்னைக்கு. இப்போ பைபிளே படிக்காம ஒரே வேலை நிமித்தத்துல பயங்கரம் போயிட்டு சாயங்காலம் படிச்சுக்கலாம்னு போனாங்க, அந்த நாளே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஆமா ஆமா அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் அன்பை நம்ம வந்து நல்லா டெய்லி சுதந்திரிச்சு கொள்ள வேண்டும். ஆண்டவர் கூட நாம் ஒன்றாக ஒட்டுறவாடி நடக்க வேண்டும். அப்பதான் நமக்கு வந்து அந்த அன்புல நிலைத்திருக்க முடியும். ஆமென். நன்றி ஆமென். பாஸ்டர், நன்றி. உங்கள்கிட்ட நன்றி தான் ஐயா. கேட்கிறேன், வேறு ஒரு கேட்கிறேன். விளக்கத்தை தான் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி நன்றி. ஐயா, உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி நன்றி அம்மா, நன்றி ஐயா. நன்றி பாஸ்டர். எனக்கு நன்றா